கடந்த மார்ச் 8ஆம் தேதி காணாமல் போன MH370 விமானம் இந்திய பெருங்கடலின் தென்பகுதியில் விழுந்து விபத்துக்குள்ளானதாக மலேசிய பிரதமர் டத்தோ ஸ்ரீ நஜீப் துன் ரசாக் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அறிவித்துள்ளார். நேற்று இரவு 10 மணிக்கு திடீர் பத்திரிகையாளர் சந்திப்புக்கு அழைப்பு விடுத்த பிரதமர் இச்செய்தியினை மிகவும் துக்கத்துடன் அறிவித்துள்ளார். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து இன்று MH370 விமானம் குறித்து முழு பத்திரிகையாளர் சந்திப்பு கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் நடைபெற்றது. இதில் UK ஏர் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பிரான்ச் தனது துணைக்கோள் ஆதாரத்தினை வெளியிட்டதன் வழி இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக மலேசிய ஏர்லைன்ஸ் தலைமை நிர்வாகி அறிவித்துள்ளார். அதோடு இவ்விமானத்தில் பயணம் செய்த பயணிகள் மற்றும் குழுவினர்களின் குடும்பங்களுக்கு பராமரிப்பும் கவனிப்பும் வழங்கப்படும் எனவும் இவர் தெரிவித்துள்ளார். இதன் தொடர்பான மேல் விவரங்கள் இன்று மாலை நடைபெறவிருக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கிடைக்கப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வணக்கம் மலேசியா அகப்பக்க செய்திகளுக்காக கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்திலிருந்து குஷாலினி சந்திரன்.